லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு பிடிச்ச முந்திரி அல்வா என்னங்க? பொரியல் வைக்கவா? பொரியல் வைக்கவா? இருங்க. போதும் போதும். சாப்பிடுங்க. போதாதிரா சொல்றாங்க. போதும். சும்மா இருங்க. போதாதிரா. சாப்பிடுங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உடம்பெல்லாம் எரியுது. என்ன பண்றது? இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா சூரிய இறங்க மாட்டேங்குது. ஆதிராவும் சுபத்ராவும் அவங்க புருஷங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ரசமாவது கிடைக்குமா? பாட்டி நம்ம வீட்ல இந்த சிரிப்பு சத்தம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் என் பேத்தி தான். ஏமா, இதுக்கு முன்னாடி நாம சந்தோஷமா சிரிச்சதே இல்லையா? ரொம்ப ஓவரா தான் இவள தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. என்னம்மா? நியாயமா பார்த்தா ஆதிரா செஞ்சதுக்கு நீதான் அவளை கொண்டாடணும். இவ இல்லனா இந்த சந்தோஷம் நமக்கு கிடைச்சிருக்குமா? ஆதிரா அந்த அகிலனும் சாருமத்தியும் எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு நாள் அவ நிம்மதியா சாப்பிட்டிருப்பாளா இல்ல நல்லா தூங்கிருப்பாளா? இல்ல அங்க ஓடுவா இங்க ஓடுவா, ஒரு நிமிஷம் உட்கார முடியாது. நரகொண்டா சாமி. இவளுக்கு நடந்ததை கேட்டா உன்னால தாங்கவே முடியாது திருமாரா. என்ன ஆதிரா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நீ என்ன பார்க்க வந்தப்ப இதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஏற்கனவே நீங்க துக்கத்தோட இருக்கீங்க. உங்ககிட்ட இத சொன்னா இன்னும் மனசு வருத்தப்படுவீங்கன்னு தான் அத நான் சொல்லல. நான் இல்லன்னதும் சாரு வாக்கிலனும் ஓவரா தான் ஆடி இருக்காங்க. கவலைப்படாத ஆதிரா, அவங்க உனக்கு செஞ்சதுக்கெல்லாம் 2 மடங்கா திருப்பி கொடுக்காம விட மாட்டேன். வேண்டாங்க, அதான் அவங்கள ஜெயில்ல போட்டாச்சே, அந்த தண்டனையே அவங்களுக்கு போதும். விட்டுருங்க. வாய்ப்பே இல்லை. நாளைக்கு நான் டியூட்டில ஜாயின் பண்றேன்ல, அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. சாருவும் அகிலனும் ஜெயிலுக்குள்ளே ரணப்படுற மாதிரி செய்யறேன். அப்போதான் உங்களுக்கு புத்தி வரும். திருமாரா, இப்ப எதுக்கு கண்டதையும் பேசிக்கிட்டு? பேசாம சாப்பிடு. எங்க நீங்களும் சாப்பிடுங்க. சரி, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுப்பா. இருங்க. மாறா, நீயே சாப்பிடு. ஷோ, என்னம்மா குப்பை கூட்டாம அப்படியே கிடக்குது? சும்மா உட்காந்துன்னு இருக்க. வார்டன் வந்து பார்த்தா எல்லாருக்கும் தானே திட்டு கிடைக்கும். ஏய், நானே செம்ம கடுப்புல இருக்கேன். மரியாதையா போயிடு. நான் யாருன்னு தெரியுமா? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? என்ன போய் குப்பை பொறுக்க சொல்ற? இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான் இங்க. அதுக்குள்ள எப்படியாச்சும் அகிலன் வந்து என்ன ஜாமீன்ல எடுத்துருவான். மறுபடியும் கூட்டு கேட்டு நீங்க வந்து நின்ன கொலை வெறி ஆயிடுவேன்.
போடி போ. அட இந்த பொண்ணு பெரிய ரவுடியா இருக்கு போலயே, நமக்கு எதுக்கு வம்பு? ஆனா நாங்க இனிமே சந்தோஷமா வாழ போறோம். ஏன் தெரியுமா? என் புருஷன் வெளியில வந்துருவாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அதே கெத்து, அதே சந்தோஷம், அதே வாழ்க்கை. நினைக்கவே அப்படி புல்ல இருக்குதுப்பா. என் ஆதிரம், என் வாழ்க்கையை பறிச்சதும் இல்லாம நீ நல்லா வாழ போறேன்னு என்கிட்டயே சொல்றியா? விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேன். என்ன பிடிச்சதுல நீ ரொம்ப சந்தோஷப்படாத. நீ பிடிச்சது சாருவா இல்ல, ராஜ நாகத்தோட பால. திருப்பி நான் கொத்தாம விட மாட்டேன். என்னடி இடைத்தேர்தல் நடக்கிற தொகுதி வாக்காளர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க சொகுசா? முதுகு தோலை உரிச்சிடுவேன். அதுக்காக இப்படி அடிப்பீங்களா? நான் யார் தெரியுமா? என் முன்னாள் புருஷன் அசிஸ்டன்ட் கமிஷனர். முன்னாள் கவுன்சிலர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடி முன்னாள் புருஷன்? அப்ப இன்னாள் புருஷன், நாளைய புருஷன், எதிர்கால புருஷன்னு தனியா வச்சிருக்கியா? ஹலோ, மரியாதை. ஏய் வாட வாட, நீ கை நீட்டி பேசுவியா? பேசுவியா? பேசுவியா சொல்லு. வாடி வா, இங்க வா வா, நான் யாருன்னு காட்டுறேன் வா. வா. ஏய் எல்லாம் நிறுத்துங்க. இங்க இருக்கிற அத்தனை துணியை நீ தான் துவைக்கணும். இவ்ளோ துணியுமா? இதெல்லாம் நீ துவைக்கல, உன்னை கீழே குனிய வச்சு நான் துவைச்சிருவேன். என்ன பார்வை, செத்தவ மாதிரி நாடகம் போட்டவ தானே நீ? நீ என்ன முறைச்சுக்கிட்ட உன்னை உண்மையாலுமே சா வச்சிருவேன். ஒழுங்கா போய் துவை. ஏய் எல்லாம் ஏந்திருங்க, ஏந்திருங்க எல்லாம். போ துவை போ. உக்காந்து துவை. உட்காருன்றல என்ன பாக்குற? தொலைச்சிருவேன் உன்னை. ஏன் துணியை கூட துவைச்சது இல்லையே? கண்டவங்களோட துணியெல்லாம் துவைக்க வச்சுட்டாங்களே. அப்பா, ஐயோ, அப்பா, அம்மா, அப்பா, அப்பா. நான் நேரம் சிக்காம இருந்திருந்தா நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருப்பேன். ஐயோ, ஐயோ, ஒரு செகண்ட். எல்லாமே நாசமா போச்சே. எப்பா, யாதிரா, அப்பா, ஐயோ, ஐயோ, ஐயோ. அகிலா, நீ எங்க இருக்க அகிலா? இப்படியாவது என்ன காப்பாத்துடா. என்னால முடியல அப்பா. ஐயோ. மா, நீதான் சாருமதியா? ஆமா. உன்னை வர சொல்றாங்க, போ. இப்பதாங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சேன். அதுக்குள்ள என்ன? அட, உன்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்கம்மா, போமா. என்ன பார்க்க வந்திருக்காங்களா? யாரா இருக்கும்? அப்பா, என்ன ஜாமீன்ல எடுக்க அகிலன் ஏதோ ஏற்பாடு பண்ணிருப்பான் போல. அப்பா, அநேகமா வந்திருக்கிறது அகிலன் அனுப்புன வக்கீலா தான் இருக்கும். அப்பா, நல்ல வேலை, ஒரு வழியா ஜாமீன் கிடைச்சிரும். அப்பா, ஐயோ.
நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. நல்லா இருக்கியா சாரு? ஐயோ, ஏன் உன் முகமெல்லாம் இவ்வளவு டல்லா இருக்கு? ஓ, உள்ள வேலை செய்ய சொல்லி பெண்டு நிமித்துறாங்களா? சரி, இப்பவாவது உழைச்சு சோறு தின்னு. ஏய், கூல் கூல் கூல். இதுக்கே இவ்வளவு டென்ஷனானா எப்படி? நான் விஷயத்துக்கே வரேன். நான் ஏன் உன்னை பார்க்க வந்தேன்னு தெரியுமா? நான் உள்ளுக்கு கிடக்குறேன், அத பார்த்து நக்கலா பேச வந்திருக்க அதானே? நான் பேசுறதுக்கு வரல, உன்னை பார்த்து ஊரே பேசுதுன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா சாரு, இப்ப மக்கள் எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிறாங்க. சினிமால நடிக்காமலேயே பெரிய நடிகை ஆயிட்டியாமே. உன் நடிப்பு என்ன, உன் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, திறமை என்ன, பா எங்க பார்த்தாலும் உன்னோட ஆக்டிங் பத்தி தான் ஒரே பேச்சு. போ. என்ன? ஓ சாரி, நீ கம்பிக்குள்ள இருக்கல, படிக்க முடியாது. நானே காமிக்கிறேன். சாருமதி குற்றவாளி கூண்டில் நிறுத்திய ஆதிரா. ஏசிபி திருமாறனின் மனைவி சாருமதி தன் கணவனை ஜெயிலுக்கு அனுப்புவதற்காக தன்னை தானே இறந்ததாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி போலீஸையும் கோர்ட்டையும் நம்ப வைத்து இவ்வளவு நாள் மறைந்து வாழ்ந்துள்ளார். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிப்பில் சினிமாவையே தூக்கி சாப்பிட்ட சாருமதி தான் இந்த வருடத்தின் சிறந்த ஆஸ்கார் நடிகை. இச்சம்பவத்தை மக்கள் வியப்பாக பேசிக் கொள்கிறார்கள். பாத்தியா, உன் புகழ் எப்படி உலகம் முழுக்க பரவி இருக்குன்னு. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஐயோ, என்னம்மா ஆக்ஷன் பின்றியே, நீ பலே நடிகை தான். இதுல சோகம் என்னன்னு தெரியுமா? இவ்ளோ திறமைய வச்சிருக்கிற உன்னை எப்படி ஜெயில தூக்கி போட்டுட்டாங்களே. சோ சாட். என்னடி, என்ன கிண்டல் பண்றியா? உன்னை போராடி கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு கிண்டல் கூட பண்ணலனா என்ன சாரு? ஏய், நடுவுல கொம்பு இருக்குன்னு பாக்குறேன். இல்ல உன்ன இல்லனா என்ன பண்ணுவ? நடுவுல கம்பி இருக்கிறது உனக்கு தான் பாதுகாப்பு. இங்க நடுவுல இந்த கம்பி மட்டும் இல்லன்னு வச்சுக்க, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். ஆடுறியாடி? ஆடு, நல்லா ஆடு. எனக்கும் ஒரு டைம் வரும், அப்போ நான் பாத்துக்கிறேன். ஹே சாரு, நெல்லுமா, உனக்காக இன்னொன்னு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? அந்த ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சவால் விட்டேன்ல, உனக்கு விட்டு சவால்ல ஜெயிச்சிட்டேன்ல, அதுக்காக தான் இந்த ஸ்வீட். எடுத்துக்கோ. எடுத்துக்கோ, எடுத்துக்கோமா. சாரு, அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு தெரியுமா? அவர்னா அவர்தான் திருமாறன் ஏசிபி. எங்க வீடு இப்போ செம்ம ஹாப்பியா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே அப்பாவும் அவரும் ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க. இப்போ நாங்க ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதுக்கு காரணமே நீதாம்மா. நீ மட்டும் எங்க கிட்ட சிக்காம இருந்திருந்தா இந்த ஹாப்பினஸ் கிடைச்சிருக்குமா?
தேங்க்ஸ் சாரு. என்னடி முறைக்கிற? நீ வெளியில வருவன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. நீ காலம் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். உயிரோட இருந்துட்டே செத்த மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்தினல, இப்போ நீ உயிரோட இருந்தாலும் செத்ததுக்கு சமம்தான். நீ இங்க ஜெயிலே கடந்து சாவு. அதிரா தானே? அட, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏங்க, என்னங்க ஏன் கண் கலங்குறீங்க? அதிரா, பயப்படாத. இது சந்தோஷ கண்ணீர் தான். ஒரு செகண்ட்ல வாழ்க்கையே மாறிடுது. நான் உன்னை காப்பாத்த சாருவை சுட்டேன். அடுத்த நிமிஷம் அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தனா ஆயுள் கைதியா மாறினேன். நேத்து இதே டைம் ஜெயில கையில சாப்பாடு தட்டோட நின்ன. ஆனா இன்னைக்கு பார்த்தா உன் கையில சாப்பிட்டுட்டு இருக்க. லைஃப் ஒரு மேஜிக் இல்ல? அதுக்கு எங்க அழறீங்க? அந்த மேஜிக்கே நீதானே. அது அன்பு, பாசம், காதல், நேசத்தால நிறைஞ்சிருக்கு. ஒரு செகண்ட் மட்டும் மிஸ் ஆயிருந்தா இதெல்லாம் எனக்கு கிடைக்காம ஜெயிலே என் லைஃப் போயிருக்கும். எந்த தவமும் செய்யாம நீ எனக்கு கிடைச்ச வரும். ஏங்க இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? பிரிவு தாங்க அன்பை அதிகரிக்க செய்யும். அப்படி நினைச்சுக்கங்க. ஆமா, நேத்து நம்ம ஒண்ணு பேசணுமே, அது மறந்துட்டீங்களா? என்னது? கதிர் சார விருந்துக்கு கூப்பிடலான்னு சொன்னமே. ஆமால, நன்றி சொல்றதை எப்பவும் தள்ளி போடவே கூடாது. நாளைக்கு அவர் வர சொல்லிடலாமா? சரிங்க. சரி, அவருக்கு ஃபோன் பண்ணு. சொல்லுங்க ஆதிரா. சார், நாளைக்கு எங்க வீட்ல ஒரு விருந்து. நீங்க அவசியம் வரணும். விருந்தா? ஏதாவது விசேஷமா? விசேஷமே நீங்க தான் சார். என்ன சொல்றீங்க? புரியலையே. உங்களுக்காக தான் நாங்க விருந்தே ரெடி பண்றோம். என் அப்பாவையும் என் ஹஸ்பண்டையும் வெளியில கொண்டு வந்ததுக்கு நீங்க தான் முக்கியமான காரணம். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். உங்களுக்கு விருந்து வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். காமெடி பண்ணாதீங்க. நீங்க பட்ட கஷ்டத்தை பார்த்து ஃப்ரெண்ட்லியா ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். இதுக்கு போய் விருந்துன்னு அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. சார், இதுல என்ன காமெடி இருக்கு? நீங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு நாங்க இப்படி ஒன்னா சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு நீங்களும் காரணம் தான் சார். ப்ளீஸ் சார், நாளைக்கு வாங்க, மறந்துடாதீங்க. ஆதிரா, சென்டிமெண்டெல்லாம் வேணாம். தேங்க்ஸ் சொல்லிட்டீங்கல்ல, அதுவே போதும். என்னங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு? போன கொடு. என்ன கது? நான் நேர்ல வந்து கூப்பிடலன்னா வரமாட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சார். விழப்போன நம்மள யாராவது கை கொடுத்து காப்பாத்தனா தேங்க்ஸ்ன்னு சொல்றது இல்லையா? அதேதான் இதுவும். தேங்க்ஸா விருந்தா போடுறோம். ப்ளீஸ் வந்துருங்க. என்ன சார் இது? நீங்க மட்டும் வரலனா நாளைக்கு நாங்க மொத்த குடும்பமும் உங்க வீட்டுக்கு வந்துருவோம். பாத்துக்கோங்க. ரெண்டு பேரும் குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. சரி, நான் வந்துடுறேன் சார். தேங்க்ஸ் கதிர், வந்துருங்க. நாளைக்கு பாப்போம். தேங்க்யூ சார். உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்போம். நிச்சயமா வந்துருங்க. நிச்சயமா வரேன். ஓகே சார்.
அவர் பண்ண ஹெல்ப்புக்கு விருந்து வைக்கிறோம். ம், நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் விருந்து வைக்க வேண்டாமா? எனக்கா? என்ன விருந்து? சொல்றேன். ஓ, இந்த விருந்தா? ம். அம்மா ஏய், அதுடா.